இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுக கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமுறல் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற? 98ல ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம் எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதா இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்குறாங்க. ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனதான் உங்க கட்சி, நீங்க தலைவரா இருப்பீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் உங்க தலைவர் மாத்தலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிறகுதான் முதலமைச்சரான. ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும். அங்கே டெல்லியில நினைச்சா தலைவராகலாம். ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கீங்க. திரு கருணாநிதியும் பார்த்தது, திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு. எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி.